ஆசரிப்பு கூடாரம். அதிகாரம் 18. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் புத்திரருடைய பாளையத்திற்கு நடுவே இதுவரையிலும் இருந்தது. பாளையத்தை சுற்றிலும் 3 அல்லது 4 கோத்திரத்தார் பாளையம் இறங்கி இருப்பார்கள். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணிய போது ஆசரிப்பு கூடாரம் இவ்வாறாகவே ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தை பட்டணத்தில் ஸ்தாபிக்கிறார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து கொண்டு போவார்கள். அதை திரும்பவும் வனாந்திரத்திலே கொண்டு வந்து ஸ்தாபிப்பார்கள். இது பற்றிய பிரமாணம் எண்ணாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மரவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது. எண்ணாகமம் 4, 5, 6, 7. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்தில கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. எண்ணாகமம் 4:15. இஸ்ரவேல் புத்திரருடைய வனாந்திர பிரயாணம் முடிவு பெற்றது. தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துகிறார்கள். சீலோ எப்ராயீமிலுள்ள பட்டணம். கானான் தேசத்தில் 5 வருஷங்களாக யுத்தம் பண்ணிய பின்பு இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் இங்கு கூடி வருகிறார்கள். கானானை ஜெயித்த பிறகு முதல் முறையாக சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் நிறுத்தப்படுகிறது. கானான் தேசத்தை சுதந்திரித்த போது ஆசரிப்பு கூடாரம் கில்காலில் நிறுத்தப்பட்டது. சீலோவிலே 7 கோத்திரத்தார் தங்களுடைய சுதந்திர வீதங்களை சீட்டு போட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். ரூபனும் காத்தும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் சீலோவில் இருந்து யோர்தானின் இக்கரையில் உள்ள கிழக்கு தேசத்திற்கு திரும்பி போகிறார்கள். அங்கு அவர்களுடைய ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். மற்ற கோத்திரத்தார் இவர்கள் மேல் சந்தேகம் கொண்டு இவர்களோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் இருந்தது. இங்கு பென்யமீன் புத்திரர் ஸ்திரீகளை தங்களுக்கு மனைவிகளாக பிடிக்கிறார்கள். சாமுவேலின் தாய் இங்கு தன் மகனுக்காக ஜெபிக்கிறாள். தேவனுக்கு ஊழியம் செய்யுமாறு அவள் சாமுவேலை சிறு வயதில் இங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறாள். சீலோவில் உள்ள உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் கைப்பற்றினார்கள். இக்காலத்தில் சீலோ அழிக்கப்பட்டது. சீலோ பெத்தேலுக்கு வடக்கே 7 மைல் தூரத்தில் உள்ளது. சீகேமிற்கு தென்பகுதியில் உள்ளது. சீலோ பட்டணம் எப்ராயிம் புத்திரருடைய சுதந்திரத்தில் இருக்கிறது. இந்த பட்டணம் பென்யமீன் புத்திரருடைய சுதந்திரத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. கானான் தேசத்தின் மைய பகுதியில் சீலோ அமைந்திருப்பதினால் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துவதற்கு இதுவே சரியான ஸ்தலமாகும். வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரம் பாளையத்திற்கு நடுவில் இருந்தது. இப்போது அது கானான் தேசத்திற்கு நடுவில் இருக்கிறது. யாக்கோபு சீலோவிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தருடைய பிரமாணங்களை போதித்தார். அந்த ஊரிலே ஆசரிப்பு கூடாரம் நிறுத்துவதற்கு கர்த்தருக்கு சித்தமாயிற்று. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எபிரேயர் 9:1. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். எபிரேயர் 7:8-9. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல,
பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரெயர் 9:11-12. இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே நிறுத்திய போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி வருகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக சீலோவிலே கூடி வருகிறார்கள். கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருடைய வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் பாதுகாப்பாய் குடியேறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கானான் தேசத்திலே முதலாவதாக நிறுத்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு அடையாளமான உடன்படிக்கை பெட்டிக்கு இஸ்ரவேல் புத்திரர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே நிறுத்தின ஆசரிப்பு கூடாரம் சுமார் 300 வருஷங்கள் வரையிலும் இந்த ஸ்தலத்திலேயே இருந்தது. இதன் பின்பு ஏலியின் வீட்டார் பாவம் செய்த காலத்தில் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தீட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை பெட்டியை இழந்தார்கள். சீலோவும் அழிந்து போயிற்று. சீலோவின் அழிவு எருசலேமின் அழிவுக்கு எச்சரிப்பாய் நடைபெற்றது. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். எரேமியா 7:12. தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்புக் கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். சங்கீதம் 78:59-62 வரை.